ஒரு குட்டி கதை. சேம் சைக்காலஜி. இதுல அப்பா காத்திருந்த ஒரு அழைப்பு. ரமேஷ் ஒரு பிஸியான ஆளுங்க. ஒர்க்கு, ஃப்ரெண்ட்ஸ், ஃபோனு எல்லாமே அவனுக்கு ப்ரையாரிட்டி. ஆனா அவன் அப்பா ஒரு ரிட்டையர்ட் மாஸ்டர். டெய்லி அவனுக்கு கால் பண்ணி ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்பாரு: சாப்பிட்டியாப்பா? ரமேஷ்க்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா? தினமும் கால் பண்ணி சாப்பிட்டியா சாப்பிட்டியான்றீங்க, எரிச்சல் ஆகுதுப்பா எனக்கு அப்படின்னு ஒரு நாள் கத்த ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அந்த கால் வரவே இல்லை. வரவே இல்லைன்றதை விட வருதா இல்லையான்றது கூட அவன் பார்க்கல. முதல்ல அவனுக்கு ரிலீஃப் ஆச்சு. ஓகே, ஃபைன், இன்னும் பண்ண மாட்டாரு, நம்ம நல்லா திட்டி விட்டுட்டோம் அப்பாவை அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்துட்டு ஒரு அமைதியே கிடைச்சது. இன்னும் இந்த தொல்லை இல்லை நமக்கு. ஒரு வாரம் கழிச்சு, அந்த கொஞ்ச நாள் கழிச்சோ இல்லை ஒரு வாரம் கழிச்சோ கொஞ்சம் அப்பா அம்மா கால் பண்றாங்க. அப்பாவுக்கு ஸ்லைட்டா செஸ்ட் பெயின். ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். ரமேஷ் போறான். ஐசியூ வெளியில டாக்டர் சொல்றாரு ஸ்ட்ரெஸ் அதிகமா எடுத்துக்கிட்டாரு. லாஸ்ட் ஃபியூ டேஸா ரொம்ப சைலண்டா இருந்தாராம். அவன் போன் எடுத்தான். கால் ஹிஸ்டரி ஓபன் பண்ணான். லாஸ்ட் 30 days ஓபன் பண்ணான். 30 மிஸ்டு கால். அப்பா. அவன் ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணான். அந்த டெய்லி கொஸ்டின், சாப்பிட்டியாப்பா, இதை தவிர அந்த மனுஷன் வேற என்ன கேட்டார் என்கிட்ட? அது கண்ட்ரோல் இல்லைங்க, அது லவ். இப்ப ஐசியூ கிளாஸ் வழியா அவன் அப்பாவை பாக்குறான். மெஷின் சவுண்ட் மட்டும் கேக்குது அவனுக்கு. ஆனா அவன் மெதுவா சொல்றான், அப்பா நான் சாப்பிட்டேன்ப்பா. ஆனா இந்த முறை அந்த சைட்ல இருந்து எந்த ஆன்சருமே வரல. சைக்காலஜி லேயர் என்னன்னா, நம்ம பிரெயினுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. அவைலபிலி அவைலபிலிட்டி ஹியரிஸ்டிக்னு சொல்லிட்டு, யாராச்சும் எப்பவுமே நம்ம லைஃப்ல அவைலபிளா இருந்தா அவங்களோட பிரசன்ஸை நம்ம நார்மலைஸ் பண்ணிடுறோம். இழந்த அப்புறம் தான் அதோட வேல்யூ தெரியுது. இப்ப உங்க போனை எடுத்து பாருங்க. மிஸ்டு கால் அப்பா அம்மா இருக்கா? அது இரிட்டேஷன் இல்லைங்க, அது யாரோ உங்களை நினைக்கிறாங்க. அது எமோஷனல் மட்டும் இல்ல, கில்ட் பிளஸ் ரியலைசேஷன் மிக்ஸும் கலந்து வருங்க. அது செக் பண்ணி பாருங்களேன்.